யார் வேணா இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னாக்க அது ஜனநாயகம். எதிரி யாரை வேணா அழிக்கலாம், நம்ம நல்லா இருக்கணும்ன்றது அதான் RSS அதுதான். அது எந்த இன்னைக்கு விஜய் கூட இந்த வலையில மாற்றது வாய்ப்பு இருக்கு, மாற்றி இருக்கலாம். காலப்போக்கில் அது வெளியில வரதான் போகுது. அப்ப இது போன்ற நேரத்தில் தான் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போனார். தலைவர் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். தமிழ் குடுதாங்கி என்று ஒரு அழகு பத்தமே, சமூக நீதி போராளி என்று மேடைக்கு மேடைக்கு பழகினமே, தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போனதில் தான் ரொம்ப ஒரு உளவிலான ஒரு இடைவெளி, பயங்கர இடைவெளி வந்தது. இருந்தாலும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில மருத்துவமனையில் இருக்காரு. 2016 ஞாபகம். இந்த சந்திப்பு ஒரு போன்ல பேசுறது 2016 ஞாபகம் வருது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போலோவில் தேனாம்பேட்டையில் கிரிம்ஸ் ரோட் நினைக்கிறேன் அட்மிட் ஆயிருந்தாங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு யோசிச்சாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், எதிரணி ஒரு கூட்டணியில் இருக்கோம். தலைவர் வந்து எந்த ஒரு இதுவுமே யோசிக்கல, நேராக யார்ட்டுமே வைக்கல, கார் எடுக்கப்பான்ட்டு நேராக அப்போலோ போயிட்டார். போனார். கடைசியில் உள்ளே இருந்தாங்க, யாரும் பார்க்கணும். சசிகலாவையும் OPSையும் பார்த்துட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தார். இது வந்து ஒரு நட்பின் அடையாளம், ஒரு நாகரிகமான நட்பின் நாகரிகம் தான் அது. அந்த நாகரிகத்தை உச்சபட்சம் தான் அம்மா ஜெயலலிதா பார்த்தாங்க. அதுல தலைவர் போய் பார்த்த பிறகுதான் ஒட்டுமொத்த அரசியல் ட்ரெண்ட் மாறிச்சதுல உண்மை. எல்லா தலைவர்களும் அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்மை உண்மை. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்